தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் கனிமொழி. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் கனிமொழி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தலைவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளனர். கனிமொழியும் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளார். கனிமொழி தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்து வருகிறார். திமுகவில் வாரிசு போட்டி ஏற்பட்டுள்ளது. அதாவது திமுகவில் கருணாநிதிக்கு அடுத்து மு.க. ஸ்டாலின் வாரிசு வந்தார். மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு அடுத்த முதலமைச்சர் யார் என்ற போட்டி ஏற்பட்டுள்ளது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் என கூறப்படுகிறது. தற்பொழுது கனிமொழி முதலமைச்சர் போட்டியில் பின்தங்கியுள்ளாரா, முன்னணியில் உள்ளாரா என்பது தெரியவில்லை. கனிமொழிக்கு என்று ஆதரவாளர்கள் உள்ளனர். குறிப்பாக நாடார் சமுதாய மக்கள் அவருக்கு ஆதரவாக உள்ளனர். இந்த சூழ்நிலையில் கனிமொழி பாளையங்கோட்டையில் இன்றைய தினம் பிரச்சாரம் செய்தார். தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் கனிமொழி என கனிமொழி ஆதரவாளர்கள் கோஷமிட்டனர். தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் கனிமொழி என கனிமொழி ஆதரவாளர்கள் கோஷமிட்டனர். ஆனால் கனிமொழி எதிர்ப்போ வரவேற்போ காட்டாமல் அமைதியாக வணக்கம் செலுத்திவிட்டு சென்றார். கனிமொழிக்கு முதலமைச்சராக வேண்டும், மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவுக்கு தலைவராக வேண்டும் என்ற ஆசை உள்ளது. ஆனால் மு.க. ஸ்டாலினோ, துர்கா ஸ்டாலினோ உதயநிதியை கொண்டு வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறார்கள். உதயநிதி நேற்று வந்தவர். கனிமொழி அவருடைய தந்தை இருக்கும் பொழுதே அரசியலுக்கு வந்தவர். தற்பொழுது வயது அடிப்படையில் பார்த்தால் சீனியர் என்ற முறையில் கனிமொழிதான் திமுகவுக்கு தலைவர் மற்றும் முதலமைச்சராக வேண்டும். ஆனால் உதயநிதியை கொண்டு வருவது கனிமொழிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை கொடுத்துள்ளது. அடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அந்த போட்டியில் கனிமொழியும் உள்ளார்.